ஹலோ கைஸ். நான் உங்க கீச். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலா நானு போடுறதுக்கான மெயின் ரீசன் வந்து நெறைய காப்பிரைட் அண்ட் இது நம்மளுக்கு வந்திருக்கு. அது போக நார்மலா காப்பிரைட்னா என்ன? அப்படிங்கிற ஒரு ஜெனரல் அவேர்னஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அண்ட் நெறைய பேர் ஆக்சுவலா முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. நம்ம கம்யூனிட்டில கூட. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஹே கைஸ், நான் உங்க கீட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாட் இஸ் காப்பிரைட். காப்பிரைட்டுங்கிறது வந்து ஒரு லீகல் ரைட் நம்மளோடது. ஒரு கிரியேட்டரோட லீகல் ரைட். இந்த கிரியேட்டர் வந்து எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க்லயும் இருக்கலாம். லைக் இப்போ நம்ம மூவிஸ் எடுத்தாலும் அதுக்கு காப்பிரைட் நீங்க கொடுக்கலாம். இப்போ கூட கொடுத்த மாதிரி சில ரீசெண்ட் இஷ்யூஸ் மியூசிக். இப்போ அது போக வீடியோஸ், புக்ஸ் புக்ஸ் கூட இப்போலாம் வந்துருச்சு கைஸ். ஏன்னா இப்போ புக்கை வந்து எழுதுறாங்கன்னா பிளாகரிசம்னு நம்ம சொல்லுவோம். அதாச்சும் இப்போ ஒருத்தங்க கதையை வந்து இன்னொருத்தங்க எடுத்து இது பண்ணாம பண்றது. அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம சொல்லலாம். லைக் இப்போ ஓன் பண்றாங்க தெரியுமா? இந்த சாஃப்ட்வேர்ஸ் நாங்க தான் ஓன் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அடோப் சொல்றேன். ப்ரீமியர் ப்ரோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோஷாப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஸை வந்து அடோப் வந்து ஓன் பண்ணுது. அதே மாதிரி டாவென்சி ரிசால்வ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல டாவென்சி ரிசால்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பிளாக் மேஜிக் ஓன் பண்ணுது டாவென்சிங்கிறதுல. அதே மாதிரி சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் அதாச்சும் ஆடியோஸும் நம்ம பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலா நீங்க லீகலைஸா பண்ணி வைக்கிறது வந்து ஒரு பேட்டன் நம்ம பண்ணி வைக்கிற மாதிரி கேஸ். லைக் காப்பிரைட்டுங்கிறது. ஏன்னா அது நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆத்தென்டிசிட்டியை நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மற்றவங்க உங்க கண்டென்ட்டை ஸ்டீல் பண்ணாம அண்ட் சேஃபா நீங்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் யூடியூப் இது எப்படி பண்ணுது? அதுதான் அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஹவ் யூடியூப் இஷ்யூஸ் காப்பிரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டையும் ஒரு அப்லோட் பண்றது ஸ்கேன் பண்ணிக்கும். அதோட டேட்டா பேஸ்ல வச்சு ஸ்கேன் பண்ணிக்கும். அண்ட் அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற வீடியோஸை இவங்க தான் ஓனர் அப்படின்னு அவங்க ஓனர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி வச்சுக்கோ. இப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் ஆகுதுன்னா இதுல வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஒன்று இருக்குது கைஸ். அது பேர் கண்டென்ட் ஐடின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கண்டென்ட் ஐடியை யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு வீடியோஸ், ஆடியோஸ், கிளிப்ஸ், விஷுவல்ஸ் எல்லாத்தையும் யூடியூப் வந்து இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அதாச்சும் இந்த கண்டென்ட் ஐடி வச்சு ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணும். இப்போ ஏதாச்சும் மானிட்டைஸ் காப்பிரைட் கண்டென்ட் இருக்கு, இல்லை ஏதாச்சும் வீடியோஸ் இருக்கு, ஆடியோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கும். காப்பிரைட் கிளைம் கிடைக்கும். சாரி, காப்பிரைட் கிளைம் கிடைக்கும். அந்த இந்த காப்பிரைட் கிளைம் வந்து ஜஸ்ட் உங்க மானிட்டைசேஷன் அதாச்சும் இப்போ உங்களுக்கு காசு வருதுன்னா யூடியூப்ல இருந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போற மாதிரி அதாச்சும் ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் போற மாதிரி உங்களுக்கு வராம வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கூட வரும். இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர்னு என்னை பொறுத்தவரை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? உங்களுக்கு 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்க சேனல் டெர்மினேட் பண்ணப்படும். அதாச்சும் இழுத்து மூடிட்டு நம்ம போக வேண்டியதுதான். அதுவும் இந்த ஸ்ட்ரைக் வந்து ஆல்சோ உங்களுக்கு மானிட்டைசேஷன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாம தடுக்கிறது, இல்லை வீடியோ அப்லோட் பண்ணாம கூட சம்டைம்ஸ் தடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரைக் வந்து 90 நாள் அதாச்சும் 90 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகும். இதுக்கப்புறம் மேனுவல் கிளைம்ஸ் அதாச்சும் இப்போ நம்மளே நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க லைக் 2 நாள் முன்னாடி நம்ம ஜிபிஏ கேமரோட ஒரு வீடியோ நம்ம வந்து லைவ்ல ரியாக்ட் பண்ணியிருப்போம். அது ஆக்சுவலா அதுக்கே காப்பிரைட் வந்துச்சு. என்னடா சொல்ற? அதுக்காக தான் இதை மெயினாவே நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவை. ஏன்னா அந்த இதுல வந்து நம்ம இன்னொருத்தரோட கண்டென்ட் யூஸ் பண்றோம், சரிங்களா? அந்த இன்னொருத்தரோட கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது இப்போ அவர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். அது வாங்காம இல்ல அவங்க கண்டென்ட் இப்ப நம்ம போக்கிமான் இது பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அதைய நம்ம வந்து எடுத்து போடுறோம்னா அந்த கிளிப்பை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? அது பண்ணோம்னா அவங்களுக்கு போக்கிமான் கம்பெனிக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த இல்ல வர மானிட்டைசேஷன் அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு தரமா இருக்கும். இல்ல டிஸ்னில இருந்து இல்ல மார்வெல்ல இருந்து ஒரு கிளிப் யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம தரமா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனாலும் நம்ம கிளிப்ஸை வந்து எங்கேயாச்சும் ஓப்பன் சோர்ஸ் கிளிப்ஸ் அதாவது காப்பிரைட் ஃப்ரீ கிளிப்ஸா நம்ம சர்ச் பண்றோம். லைக் இந்த சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் ஆகட்டும் சரி, மற்ற கிரியேட்டர்ஸ் ஆகட்டும் சரி. அண்ட் இந்த இதெல்லாம் எப்படிடா நம்ம கிளைம் வராம தடுக்கலாம்னா ஒரு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் ஆகட்டும் சரி, வீடியோ ஆகட்டும் சரி, கிளிப் ஆகட்டும் சரி, ஏன் ஜிப்ஸ் கூட நீங்க வந்து காப்பிரைட் பண்ணி வச்சுக்காங்க இப்பெல்லாம். அதனால தான் நிறைய டைம் நான் ஜிப் போட்டாலே எனக்கு காப்பிரைட் சம்டைம்ஸ் வருது.
ஓகே கைஸ், இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அதுதான் ஃபேர் யூஸ் ஆஃப் கண்டென்ட். ஃபேர் யூஸ்னா என்னன்னு சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேர் யூஸ்ங்கிறது லீகல் யூஸ் ஆஃப் காப்பிரைட்டட் மெட்டீரியல் கைஸ். அதாச்சும் இப்போ ஒரு காப்பிரைட் பண்ண மெட்டீரியலை நம்ம பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்றோம். பட் அது எதுக்காகனா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஆர் ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் வேல அதை ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் ஃபேர் யூஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து மூவி ரிவ்யூஸ் நம்ம சொல்லலாம், சரிங்களா, நியூஸ் ரிப்போர்ட்டிங் சொல்லலாம். அண்ட் நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்ன்னு சொல்லும்போது அதுவும் காப்பிரைட் பத்தி பேசுனா நம்ம ப்ரோஸ் நிறைய பேர்த்த மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஏ டு டி நம்ம சொல்லலாம், ஏன்னா அவர் நிறைய பேசியிருக்காரு. சீரியஸா நந்தா ப்ரோ ஆக்சுவலா நிறைய பேசியிருக்காரு. நம்ம மிஸ்டர் கே அவர் பேசியிருக்காரு. அண்ட் இன்னொன்னு யாருன்னா நம்ம எம்ஜி ப்ரோ, மதன் கௌரி ப்ரோ நம்ம சொல்லி, ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட தான் நம்ம இந்த காப்பிரைட் மேட்ரே ஆரம்பிச்சது. அதுவும் அந்த அடிச்சிருவானுங்க. சரி, ஓகே. ஸோ அவர்கிட்ட தான் ஆக்சுவலாக இந்த கிரிட்டிசிசம் திங்கே ஆரம்பிச்சது. ஸோ அவரை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அதை பத்தி நிறையவே போட்டிருக்காங்க, அவங்கள நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ இவங்க எல்லாமே ஆக்சுவலி பேசியிருக்காங்க. ஸோ இவங்க படி எனக்கு ஆக்சுவலா காப்பிரைட் வந்ததுக்காக நான் பேசல. ஆக்சுவலா நிறைய சேனல்ஸ் நம்ம கண்டென்ட்ஸ் போடுறோம், நிறைய பேர் கேட்கறாங்க, போடுறோம். ஆனா அந்த கண்டென்ட் லீகலா லைக் ரீசனபிளா இருக்குமா, லீகலியா யூஸ் பண்றோமா, ஃபேர் யூஸ்ல இருக்கா இல்லையான்னு வந்து ஒரு ஏஐ பாக்குது. ஆனா அந்த ஏஐக்கு சம்டைம் மிஸ்டேக் பண்ணதான் செய்யும். ஏன்னா நம்ம ராங் இன்புட் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவது, கன்ஃபியூஸ் ஆகதானங்க செய்யும். ஸோ அதனால ஓகே, இப்போ நம்ம காப்பிரைட்னா என்ன, ஃபேர் யூஸ்னா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்படியும் ப்ரோ இவ்வளவும் பண்ணியே எனக்கு காப்பிரைட் வருது, என்னெல்லாம் பண்ணலாம்னா ஒண்ணே ஒண்ணு, உங்க ஓன் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன் கண்டென்ட் கிடைக்குது இல்ல, அந்த கண்டென்ட்டை பத்தி நீங்க இப்போ ஒரு ஏஐ மாடல் ரிசர்ச் எடுக்கிறீங்கன்னா, அதை பத்தி வீடியோ போடுறீங்கன்னா, அதை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கிட்டு நீங்களே பண்ணுங்க. இல்லையா, கிடைக்கலையா, ஒருத்தங்க வச்சிருக்கிறத அவங்க கிட்ட முடிஞ்சா லைக் அவங்க எங்கெந்த கிடைக்கிது அவங்களுக்கு அப்படிங்கறத அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா பீப்புள் கூட கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு நிறைய இது கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ மக்கள் கூட நம்ம ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணாதான் ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகும். ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆனாதான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதுன்னு நம்ம கத்துக்க முடியும். ஸோ அதனால லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நம்ம இதே எடுத்துக்கோங்களேன், கம்யூனிட்டியே நம்ம போக்கிமான் விளையாடுறோம், கண்டென்ட் அனிமே பத்தி போடுறோம். அடுத்து இப்போ இந்த மாதிரி கார்பரேட் நார்மல் விஷயஸ் பத்தி பேசுறோம். இந்த மாதிரி பேசும்போது நம்ம சரௌண்டிங்ஸ் இருக்கிற சிலர் மென்ஷன் பண்ணலாம், லைக் ஜிபிஏ கேமர், ப்ரோ டியூபர், போக்கிமான் ப்ரோ டியூபர் அண்ட் மற்ற ஜென்ரல் இப்போ ஆரா ட்ரெயினர் ஒருத்தர் இருந்தார், இப்போ அவரு வீடியோஸ் கம்மியா தான் போடுறாரு. எம்ஜி மினாட்டோ ஒருத்தர் இருக்காரு. அண்ட் இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, சரிங்களா. இவங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ்க்கும் காப்பிரைட் அடிச்சிருக்கு. எதுக்கு, ஒரு ரியாக்ஷன் இது பண்ணதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா அவங்க என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க, நான் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, ப்ரோ நானா ஏதாச்சும் அட்லீஸ்ட் டெக்ஸ்டாவாச்சும் போட்டுருவேன் ப்ரோ, இல்லைன்னா வாய்ஸ்லயே நான் முடிச்சிருவேன் ப்ரோ இப்படிங்கிறாங்க. இல்லையா, காப்பிரைட் ஃப்ரீயா எங்கேயாச்சும் ஆன்லைன்ல கிடைக்குங்களா ப்ரோ, அதுல இருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஆடியோஸ், ஏன்னா நம்மளுக்கு மெயினா ஆடியோஸ் இந்த மாதிரி கண்டென்ட் தான் நம்மளுக்கு வரும். அண்ட் இல்லைன்னா முன்னாடி கிரெடிட்ஸ் கொடுத்துறோம், நம்ம ஒரிஜினல் இதுக்கு நான் இவங்க கிட்ட தான் எடுத்தேன் அப்படிங்கறத நீங்க போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல்சோ எனக்கு தெரிஞ்ச இந்த கண்டென்ட் ஐடி நான் முதல்ல சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்ல, அதுதான் இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணுது கைஸ். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இப்போ கண்டென்ட் ஐடி வந்து நம்மளுக்கு இப்போ இது பண்றதுனால, அதான் ஏஐ யூஸ் பண்றதுனால எல்லாமே மேனுவலா செக் பண்றது இல்லை. அண்ட் சில இதுக்கெல்லாம் லைக் இல்லாததுக்கெல்லாம் காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்றேன், அதை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா அந்த வீடியோ நேற்று ஆக்சுவலா நம்ம போட்ட 2 நாள் முன்னாடி போட்ட லைவுக்கு காப்பிரைட் வந்திருந்தது. நான் மார்னிங் பார்க்கல, மார்னிங்ல இருந்து ஃபோன் எடுக்கல, இன்னைக்கு தான் ஃபோன் எடுத்தேன். ஸோ அப்போ வந்திருந்தது ஆக்சுவலாக இது எனக்கு என்னைக்கு வந்துருந்துச்சுன்னா 20th எனக்கு வந்து இந்த இது வந்துருந்துச்சு, இந்த மெயில் வந்துருந்துச்சு எனக்கு. அதனால இன்னைக்கு நான் 21st இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன், சரிங்களா. ஏன்னா ஆக்சுவலாக கண்டென்ட் இதை பற்றி நான் இப்போ இன்னைக்கு நேற்று ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணிட்டு இன்னைக்கு தான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 21st இன்னைக்கு நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச 22nd or 23rd இந்த வீடியோ வரும். ஸோ அதில் வந்து எனக்கு என்னென்ன வந்துருந்துச்சுன்னா, இந்த கிளிப்புக்காக நான் போடுறேன் அப்படின்ட்டுருங்க.
அப்போ என்ன கிளிப்டான்னு போய் பார்த்தோம்னா, நம்ம ஜிபிஏ கேமர் ப்ரோ வந்து ஒரு இது போட்டிருக்காரு. வீடியோ போட்டிருந்தாரு. அத நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். லைவ்ல பார்த்திருப்பீங்க. வந்திருந்தவங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த போக்கிமான் கோலையும் ஸ்வாட் அண்ட் ஷீல்ட்ல இருந்த டைனமேக்ஸ் பத்தி போட்டிருப்பாரு. அண்ட் அதுல வந்து ஒரு எபிசோடு வருங்க. கோ ஆஷ் வந்து டைனமேக்ஸ் ஸ்னோர்லாக்ஸ் இது பாவாங்க. அது வந்து சின்னதாக்குவாங்க. அது ஒரு பெரிய எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும், சீரிஸ் பார்த்தவங்களுக்கு. ஸோ அதை வந்து அவரு எப்பவும் நமக்கு ஃபேர் யூஸ்க்காக யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவரு போட்டிருக்காரு. ஆனா அதுக்கு அவரு காப்பிரைட் அடிச்சாங்களா? இல்ல. நம்ம ரியாக்ட் பண்ணோம் தெரியுமா? அவன் நம்மளுக்கு காப்பிரைட் அடிச்சாங்க. அதுவும் போக்கிமான் சைட்ல இருந்து அடிச்சாங்கன்னா கிடையாது. யாரோ ஒரு ஆளு அவன் யூஸ் பண்றேன்ட்டு எனக்கு காப்பிரைட் எடுத்து வச்சிருக்கான். என்ன நியாயம் நீங்க சொல்லுங்க. போக்கிமான் நடிச்சிருந்தா கூட நான் சீரியஸா ஒத்துப்பேன். சரி அவன் கண்டென்ட் அப்படின்ட்டு. அவனும் போடுறான். அதுவும் என்னடா ஃபைல் நேம்னு பார்த்தா போக்கி எஸ்எஸ் எபிசோட் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்துச்சு. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. கரெக்டா நான் உங்களுக்கு பார்த்துட்டு அந்த அப்படியே வீடியோவை நான் ப்ளே பண்றேன். ஸோ இதை பார்த்துட்டு நல்லா டென்ஷன் ஆகிட்டேன். ஏண்டா அஃபீஷியல் காரனே ஒத்துக்கிறான், உனக்கு என்னடா? அது போக எனக்கு இன்னொரு கடுப்பு என்னன்னா, இப்போ நம்ம சீரியஸா நம்ம தப்பா ஏதாச்சும் வீடியோ போட்டிருந்தா நியாயம் இருக்கு. நம்ம போடுறது ரிவ்யூ வீடியோ, பிளே த்ரூ வீடியோ. அதுக்கு ஏன்டா அடிக்கிறீங்க? உன் கேமாடா புடிச்சு நான் விளையாண்டு இருக்கிறேன். நான் காசு கொடுத்து வாங்கின கேமு நான் விளையாண்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு எனக்கு ப்ரோ இதை ரிவ்யூ பண்ணு ப்ரோன்னு அவனா வீடியோ கொடுக்குறான். உனக்கு என்ன? சரி, இது ஜஸ்ட் ஒரு ரேண்ட் தான் கைஸ். சாரி, ரேண்ட் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. சரி கைஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுதான் டிஸ்பியூட். ப்ரோ டிஸ்பியூட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கார்பரேட் கிளைம் ஆர் ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னா அதுல நீங்க 4 விஷயம் பண்ணலாம் கைஸ். ஒண்ணு, அத நான் பண்ணேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு நீங்க அதை ஒத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ மானிட்டைசேஷன் ஆயிருந்துச்சுன்னா உங்களோட மானிட்டைசேஷன் அமௌண்ட் வந்து அந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு போயிடும். இல்லையா, செகண்ட் திங் ஒன்று பண்ணலாம். அந்த கிளிப்பை வந்து ட்ரிம் பண்ணலாம், இல்லைன்னா மியூட் பண்ணிடலாம் அந்த செக்ஷனை மட்டும். இந்த யூடியூப்லயே நம்மளுக்கு சில டூல்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம கொடுத்துடலாம். இல்லையா, நம்ம வந்து ஒரு கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். இப்போ இன்வேலிடா நம்மளுக்கு ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா, லைக் அவங்க நம்ம மேல தப்பா கேஸ் கொடுத்துருந்தாங்களா, இது பண்ணலாம். பட் இது ஒரு லா சூட் மாதிரி போகும். ஏதாச்சும் ஒரு நம்ம தலைவர் ஏட்டுவடி மாதிரி நம்மளுக்கு ஒரு கேஸா நம்மளுக்கு போகும். நம்ம அதுக்கு லாயர் பிடிச்சி அது கேஸ் மாதிரிலாம் நம்ம அலையணும். அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தேவையில்லை. கடைசியா ஒரு மெத்தட் இருக்கு கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக தான் ஃபேர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு 100% ஷுவரா தெரியும்னா டிஸ்பியூட் கொடுங்க. ஆனா என்ன, டிஸ்பியூட் கொடுத்தீங்கன்னா 30 டேஸ் 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லையா, அது மறுபடியும் நீங்க டிஸ்பியூட் கொடுக்குற மாதிரி யாரு. இன்னொன்னு எனக்கு அதோட இன்னும் டீப் டீடைல்ஸ் தெரியல. நான் அதை வந்து ஷார்ட்ஸ்ல நான் போடுறேன். பட் இப்போ நான் என்ன ஷார்ட்டா சொல்ல வரேன்னா, காப்பிரைட் கொடுக்கறதா கொடுக்குறீங்க, உங்க கண்டென்ட் கொடுங்கடா. ஊரா கண்டென்ட் நான் வச்சுக்கிட்டு என்னோடது எதுக்குடா கொடுக்குறீங்கன்றதான் என்னோட சார் ஒரு ரேண்ட்டுங்கிற மாதிரி நம்ம சொல்லாங்க. ஏன்னா இப்போ உங்க கண்டென்ட் நீங்க கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறீங்க. ஒரு கண்டென்ட் வீடியோவாகட்டும் சரி, ஒரு கேமிங் வீடியோவாகட்டும் சரி, இல்லை ஒரு டெக்னாலஜிக்கல் வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தனும் அதுக்கு ஆர்என்டி பண்ணி அதுக்கு வீடியோ கிளிப்ஸ் எடுத்து அவன் ஒரு கண்டென்ட் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கப்புறம் தான் அவன் பண்ண முடியும். அதுக்கு சும்மா வந்தோடனே இது என் கிளிப்பு, அதுவும் அது அவன் கிளிப்பே கிடையாது. போக்கிமான் அஃபீஷியல் இது கொடுக்கவே இல்லை ஆக்சுவலா. அது அதனாலதான் இப்போ இவ்வளவு நான் ரேண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எவனோ கொடுக்குறான். அப்போ அடுத்த நாள் நாளைக்கு வந்து என்கிட்ட வேற எவனோ வந்துட்டு இது என் கிளிப்புன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நானே ஒத்துக்க முடியுமா? முடியாது கைஸ். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு கரெக்டா இருக்க வேண்டியதை ஃபேர் யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட ரைட்ஸை நீங்க தட்டி கேட்கலாம். அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாது, சொல்லவும் விடாதீங்க. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சதுதான் இந்த எபிசோட் ஆஃப் ரேண்ட் 2.0 ஆஃப் கீட்ஸ். ஸோ இந்த 2.0 ஆஃப் கீட்ஸுங்கிற டைட்டில் ஆக்சுவலாக இப்போ வந்தது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் இந்த ரேண்ட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். பட் அது பழைய சேனல் டெலீட்டே ஆயிடுச்சு அந்த சேனலு. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ரேண்ட் பண்ணும். ஏன்னா இதை பற்றி பேசு ப்ரோ. ஏன்னா இந்த கண்டென்ட் ஆக்சுவலாக தேவைப்படுற கண்டென்ட். ஏன்னா காப்பிரைட் வந்து எல்லா யூடியூப்ல இருக்கவங்களுக்கும் சரி, ஜென்ரலாக இருக்கவங்களுக்கும் காப்பிரைட் பற்றி தெரியணும். அதனால நான் பேசுறேன். ஆக்சுவலா பேசினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம இதுக்கு கொஞ்சம் நம்ம சுச்சுவேஷனோட என்னோட கலந்து நான் இந்த ரேண்டா போட்டிருக்கேன்.
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்சோ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். Until then, it's Geets signing off. See you guys. Take care. Bye.